பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 2 ராஜாக்கள் 1 அதிகாரம் 2வது வசனம். 2 ராஜாக்கள் 1 அதிகாரம் 2வது வசனம். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் வீட்டிலிருந்து கிராதின் வழியாக விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எகுரோன் தேவனாகிய பாகால் செய்யப்படுத்தலை விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். இந்த வேத வசனத்தில் நான் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டுகிறது, அகசியா தன்னுடைய வீட்டின் மாடியிலிருந்து கிராதின் வழியாக கீழே விழுந்தபடினாலே வியாதிப்பட்டான். இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று அறிவதற்காக அவன் தன்னுடைய சேவகரை அனுப்புகிறான். நீங்கள் பாகால் செய்யப்படுத்தல போய் விசாரியுங்கள், இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா இல்லை வியாதியில் மரித்து போவேனா என்று அறிவதற்காக நீங்கள் போய் விசாரியுங்கள் என்று சேவகர் அனுப்புனான். பாருங்கள், இந்த சேவகர்கள் பாகால் செய்யப்படுத்தல விசாரிக்கும்படியாக புறப்பட்டு போகிறார்கள். போகிற வழியில் கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்கிறார், நீ அகசியாவுடைய ஆட்களுக்கு எதிர்பட்டு கர்த்தர் இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா நீ பாகால் செய்யப்படுத்தலை விசாரிக்கும்படி ஆட்களை அனுப்பினாய். ஆகையினாலே நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். அதே போல் எலியா போனார். அகசியாவுடைய ஆட்கள் எதிர்பட்டார். உங்களை அனுப்பினதான ராஜாவிடத்தில் போய் இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா பாகால் செய்யப்படுத்தலை விசாரிக்கும்படி போகிறாய். ஆகையினாலே நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் செத்து போவ அப்படின்னு உங்கள் ராஜாவோட சொல்லுங்க அப்படி சொல்லி அனுப்புகிறார். அதே போல் அந்த ஜனங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் போகிற வழியில் ஒருவர் எங்களை எதிர்பட்டு உங்களை அனுப்பின இடத்துல இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா பாகால் செய்யப்படுத்தலை விசாரிக்கும்படி ஆட்களை அனுப்பினாய். ஆகையினாலே நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று சொல்லுகிறார் என்று சொன்னார்கள் அப்படின்னு. அப்போ அவங்க அகசியா கேட்குறாரு, உங்கள்கிட்ட சொன்ன அந்த மனுஷன் எப்படிப்பட்டவர்? அவர் மயிறு உடையை தரித்திருந்தார் என்று சொன்னதுனால அவர் எலியாதான் அப்படின்னு அகசியா உறுதிப்படுத்தி கொண்டு அந்த வார்த்தையை சொன்னது நிமித்தமாக எலியாவை பிடிக்கும்படியாக அவன் ஆட்களை அனுப்பினான். பிடித்து கொண்டு வாருங்க அப்படி சொல்லி ஆட்களை அனுப்புகிறான். அப்போ ஒரு தலைவனும் அவனோட கூட 50 பேரும் எலியாவை பிடிக்கும்படியாக வருகிறார்கள். அவளை பார்த்ததும் அவன் எலியாவை பார்த்து சொல்கிறார்கள், எலியாவே தேவனுடைய மனுஷனே நீ சீக்கிரம் இறங்கி வா, ராஜாவுன்னு அழைக்கிறார். அப்போ எலியா சொல்கிறாரு, நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உன்னையும் 50 பேரையும் பட்சிக்க கடவுது. உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த தலைவனையும் 50 பேரையும் பட்சித்தது. 2வது ஒரு தலைவனையும் 50 சேவர் அனுப்புனா. அவனும் வந்து தேவனுடைய மனுஷனே சீக்கிரமாய் வா, ராஜாவை கூப்பிடான்னு சொன்னதும் அப்போதும் இந்த எலியா சொல்கிறாரு, நான் தேவனுடைய மனுஷனானா வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது. உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த மனிதனையும் 50 பேரையும் பட்சித்தது. 3வது முறை ஒரு மனிதனை அனுப்பின போது அவன் வந்து எலியாவு முன்பதாக முழங்காற்படியிட்டு, என் ஆண்டவனே எனக்கு முன்னாக வந்ததான அந்த 2 தலைவரையும் அவ்வளோ கூட வந்தது 50 பேரையும் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சித்தது போல என்னையும் என்னோட கூட வந்திருக்கிற உங்கள் அடியாரையும் அக்கினி பட்சிக்கக்கூடாது, என்னுடைய ஜீவன் உடைய பார்வையில் அருமையாக இருப்பதாக என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எலியாவை பார்த்து, நீ ஒன்றுக்கும் கவலைப்பட இறங்கிப்போ அப்படி சொல்கிற. உடனே எலியா இறங்கி போகிறான். அகசியா கேட்குறாரு, எலியாவே நீர் என்ன சொன்னீர்? நீ கர்த்தரிடத்தில் விசாரிக்காமல் பாகால் செய்யப்படுதல் விசாரித்தபடினாலே நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாவா என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் செத்து போனான். அந்த வார்த்தையின்படி செத்து போனான் என்று வாசிக்கிறோம். அவன் எதனால செத்தான்? கிராதின் வழியாக கீழே விழுந்ததுனால அல்ல. அவன் செத்து போனது காரணம் கர்த்தரை தேடாமல் அந்நிய தெய்வங்களை தேடினபடினாலே, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம அந்நிய தெய்வத்தை நாடினபடினாலே அவன் செத்து போனான் என்று நான் வேதத்தினூடாக வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மில் அநேகர் அப்படி தான் சின்ன சின்ன காரியத்துக்கு கூட ஆண்டவர் நம்பாமல், ஆண்டவரத்தில் விசாரிக்காமல், ஆண்டவரத்தில் நம்முடைய காரியங்களை சொல்லாமல் மாந்தரிகம், பில்லிசோனியம், குறி சொல்லுதல் போன்றவைகளை
நான் நாடி தேடுகிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் சித்திக்காமல் காணப்படுது. எத்தனையோ காரியங்களில் நாம் ஆண்டவரை விட்டு விட்டு இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு சாய்ந்து போகிறபடினாலே நன்மைகளை கொள்ளாமல் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு நம்ம சாய்கிறபடினாலே ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விடுகிறோம். ஆகையினால ஆண்டவரும் நமக்கு அவர் நன்மை செய்கிறதில்லை. காரணம், நாம் ஆண்டவரை விடுகிறபடினாலே, நாம் ஆண்டவரை விட்டு விடுகிறபடினாலே. பாருங்கள், சாலமோனை பார்த்து தாவீது சொல்கிறாரு, என் குமாரனே சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனே உத்தம இருதயத்தோடு சேவி. நீ அவரை விட்டுவிட்டால் அவர் என்றைக்கு உன்னை கைவிடுவார் என்பதாக. அப்போது நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்குமே கைவிடுவார். ஆகையினாலே உன் பிதாவன் தேவனை உத்தம இருதயத்தோடு உற்சாகமானதோடு சேவி. நீ அவரை தேடும்போது தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் என்றைக்கு உன்னை கைவிடுவார். அப்போ இன்றைக்கு நாம் அவரை தேடுவோமானா நமக்கு தென்படுவார். நான் விட்டு விடுவோமானா அவர் என்றைக்கு நம்மை கைவிடுவார் என்று இங்கே தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோன் ஆலோசனை சொல்கிறார். பாருங்கள், இந்த அகசியை செத்துப்போக காரணம் அவன் கீழே விழுந்தபடினால அல்ல, ஆண்டவரே தேடாதபடினாலே. சவுல் ராஜா கூட அப்படி தான். நீங்கள் 1 நாளாகமோ 11 அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, சவுல் ராஜா கர்த்தரை தேடாமல் அஞ்சனு பார்க்கிற ஸ்திரியை தேடினபடினாலே கர்த்தர் அவனை கொன்று போட்டார் என்று பெலிஸ்தருடைய கையில் ஒப்பு கொடுத்து அவனை கொன்று போட்டார். எதனால்? அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடினபடினாலே. இன்றைக்கி ஆண்டவரை தேடாமல் நாம் அஞ்சனம் பார்க்கிறவர்களை, சூனியக்காரர்களை தேடி போய் கொண்டிருக்கிறோம். அதை விட்டு கர்த்தரை தேடுவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரை தேடும்போது, ஆண்டவரில் விசாரிக்கும் போது அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் 25 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கும் போது, ஈசாக்குடைய மனைவியாகிய ரெபேக்காள் கர்ப்பவதியாக இருந்தால் அவருடைய பிள்ளைகள், அவளுடைய வயிற்றில் 2 பிள்ளைகள் இருந்தது. பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்த போது, இப்படியான எனக்கு எப்படி என்று சொல்லி அவள் கர்த்தரை விசாரிக்கும்படி போனால், ஆண்டவர் சொல்கிறார், இந்த வயிற்றில் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, இப்போதே மோதிட்டு இருக்கிறாங்க. மூத்தவன் இளையவனை செவிப்பான். மூத்தவனை பார்க்கிற இளையவன் அவன் பலத்தவனாய் காணப்படுவான், பராக்கிரமசாலியாக காணப்படுவான், தேவனால் நேசிக்கப்படத்தக்கவனாய் காணப்படுவான். ஆகையினாலே இப்போது அங்கே சண்டை போடுறாங்க. பாருங்க, அவள் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனபடினாலே பிள்ளையுடைய எதிர்காலம் எவ்விதமாக இருக்கும் என்பதை வரைக்கும் ஆண்டவர் அங்கே சொன்னார் என்று வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய காரியத்தில் கூட நாம் ஆண்டவரிடத்தில் விசாரிக்க போகும்போது எல்லா காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல குறைபட்டிருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம சீர்பட வேண்டும், எந்த இடத்துல நம்ம செம்மைப்பட வேண்டும், நான் எதை செய்ய வேண்டும், மேற்கொண்டு நம்முடைய எதிர்காலம் எவ்விதமாக இருக்கும், நம்முடைய பிள்ளையுடைய காரியம் விதமாக இருக்கும், எல்லாவற்றையும் தேவன் நமக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். நாம் ஆண்டவரை விட்டு விடுவோமானால் தாவீது சொன்னது போல அவர் என்றைக்கு நம்மை கைவிட்டு விடுவார். நாம் ஆண்டவரை தேடணுமானால் தேடும்போது நம்ம தென்படுகிற தேவனாக, நம்ம ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வேறு வழியில் போய் கொண்டிருக்கிறீங்களா? அல்லது ஆண்டவரை முற்றிலுமாக ஆண்டவரை விட்டு போயிட்டுருங்களா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நாம் ஆண்டவரை விடுவோமானா அவர் நம்மை கைவிட்டு விடுவார். இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் திரும்பி ஆண்டவரிடத்தில் வரும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த காலவேளையிலும் இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அகசியா தன்னுடைய வியாதியில் சுகம் பெறுவேனா மரித்து போவனா என்பதை அறிவதற்காக ஆண்டவர் உம்மை விட்டு ஆண்டவரை பாகால் சேவடத்தில் விசாரிக்க போனபடினாலே அவன் ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் செத்து போனான் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா. ரெபேக்கா கர்த்தரை விசாரிக்க போன போது பிள்ளையுடைய எதிர்காலம் விதமாக இருக்குது என்பதை வரைக்கும் ஆண்டவரே நீ சொன்னீரே. இந்த வார்த்தையை கேட்டதான என்னோடு ஜெபிக்கிறதான உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்களில் உங்களுடைய பிள்ளைகள் தவறி இருக்கிறார்கள். மறுபடியும் அவளை திரும்பி உம்மிடத்தில் வரும்போது அவளை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இவள் ஆண்டு உண்மை விட்டு தூரம் போனபடினாலே, அந்நிய தெய்வங்களை நாடனபடினாலே ஆண்டவரை கர்த்தருடைய விளைவான தீமைகளை உங்களுடைய பிள்ளைகள் வராதபடி தடுத்து நிறுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நல்ல நாமத்தை மையப்படுத்துங்க. அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.